சிரிப்போம் வழக்கம். பெரிய ராஜா வராரு மியூசிக்கு. காரக்குள்ள இருந்து வண்டி எடுத்து ரூட்டு தெரியாம கேட்டு கேட்டு வந்தா வந்து ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. யாருக்கு சம்பந்தம் இல்ல. பெரிய ரஜினிகாந்த் நினைப்புங்க. எல்லா காந்தும் முடியாம பெட்ல கிடக்க. எம்மிடத்திலே உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? இடம் எமக்கு சொந்தம். இடம் எனக்கு சொந்தம். நான் என்ன பேசினா திருப்பி பேசுவியா? வேற பேச தெரியாதா? எம்மிடத்திலே உமக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். நீ அதே மாதிரி தான் சொன்ன. எம்மிடத்திலே உமக்கு என்ன வேலைன்னு சொன்ன. இடம் எமக்கு சொந்தம்னு சொன்னேன். இடம் எமக்கு சொந்தம் நீ சொல்ற. ஏதாவது மாத்தி பேசுவியா நீ? சரி சரி. என்ன பாடமா நடத்திக்கிட்டு இருக்கேன். கிரைக்க மாதிரி பேசுற, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுன. நான் என்ன சொல்றேன்னா அதை ஏன்டா நீ சொல்ற? அதை சொல்ற. என்ன சொல்றேன்னா அதை என்ன திருப்பி சொல்ற? நீ படிக்கலையா? நீ யாரு படிக்காம வந்தது? மரியாதை, மேடை நாகரிகம். இடம் எமக்கு சொந்தம் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. எம்மால் நிரூபிக்க முடியும். எனக்கு நான் சொன்ன இடம்னு அதுக்கு இது இருக்கிறது. சரி, நான் இடத்துக்கு பெருமையை சொல்றேன். சரி சொல்றேன். அம்மா நான் இடத்துக்கு பெருமையை சொல்றேன். சொல்லுங்க. இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதனால் வேலிமலை சாரல் என்று பேர் வந்தது. ஒரு செய்தி சொல்றோம்னா மக்களுக்கு போய் சேரணும். நீ எவ்வளவு நேரம் நிக்கிறவங்க பெருசு. நின்ன நேரம் என்ன பேசுன, என்ன பண்ணுன, அதுதான் முக்கியம். நான் பேசல, குறுக்கு வந்து பேசினேன். கிறுக்கு நான் கேட்டேன். நான் உன்னை நீ பேசும்போது குறுக்க பேசினா என்ன எது வேணும்னு சொல்லு, திட்டு அடி, நான் வாங்கிக்கிறேன். தவறு செஞ்சா தண்டனை நிச்சயம் உண்டு. தவறு செஞ்சா மன்னிப்பு கூட கேட்பேன். அப்புறம் திரும்ப குறுக்க பேசிட்டு இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதால் வேலிமலை சாரல் அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஓடம் சொல்ல, நீ சரியான ஆம்பளை, இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லு, நான் பதில் சொல்லிக்கிறேன். வான்மீகி சிவசம் அமைவதற்கு காரணமாக இருந்தார். திருவான்மியூர் அப்படின்னு பேர் வருவதற்கு காரணமாக இருந்தது. ஓடம் சொல்ல, நீ சரியான ஆம்பளை, இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் நீ சொல்லிட்டு போயிரு. நாகவண்ட விஷத்தை மருதமாக்கி அமரமாக்கி உண்ணினார் சிவபெருமான். அதனாலதான் மதுரை அப்படின்னு ஒரு பேர் வந்ததுக்கே காரணமாக. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் நீ சொல்லிட்டு போயிரு. என்ன வேணா நான் கேட்கிறேன். வேத சர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு வேத சர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு போனார். மழை பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வேலி இடுகிறார். அதனாலதான் திருநெல்வேலி அப்படின்னு ஒரு பேர் வருவதற்கு காரணமாக இருந்தது. ஓடம் சொல்லல, நீ சரியான ஆம்பளை, இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் சொல்லுவேன். சிவனும் சக்தியும் தனித்தனியே இருக்கும் பொழுது பிரிங்கி மொழி என்ன செய்யற, இடையிலே கோடு போட்டு வளம் வருகிறார். அதனாலதான் அந்த ஊருக்கு திருச்செங்கோடுன்னு பேர் வந்தது. அப்ப சிவனும் சக்தியும் ஒன்றாக இணைந்தார்கள். வண்டாக உருமாறி இடையிலே துளைத்து கொண்டு சுத்துகிறார். அதெல்லாம் பேசக்கூடாது, மண்டை மாட்டக்கூடாது. பெரிய கொடுமையா இருக்கு. சிவனும் சக்தியும் தனித்த இருவாரும் ஒன்று சேர்ந்த உன்னையே வண்டாக அவர் தலையில முக்காட
நாராஜுக்கு வந்து அந்த ஆளுங்க முக்காடு மாய போடக்கூடாது. நீ அந்த ஆளுங்க ஊருக்கு வந்துக்கிட்டே ஏன்டா முக்காடு போட்ட? சிவனும் சக்தியும் ஒன்றாக சேர்ந்த உடனே ஒரு என்ன செய்யறாரு, வண்டா உருமாறி இடையில அந்த ஆயா சிரிச்சுக்கிட்டு சிரிக்காத, சிரிச்சாலும் பிரச்சனை. திருவண்டுரை அப்படின்னு பேர் வந்தது. அப்ப சிவன் என்ன செய்கிறார், பிரிங்கி முனிவருக்கு சாபம் கொடுக்கிறார். பிரிங்கி அமர்ந்த மலை பிரிங்கி அமர்ந்த மலை பரங்கி மலைன்னு வேற இருந்துச்சு. ஓரம் சொல்லல, நீ சரியான ஆம்பளை, இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா? நீ என்ன சொன்னாங்க? ஆடுக்கும் யானைக்கு முக்தி கொடுத்ததனால் திருவாரூரை ஆடுக்கும் யானைக்கு முக்தி கொடுத்த அந்த அம்மா என்ன எந்திரிச்சு வீட்டுக்கு போகுது. ஆடுக்கும் யானைக்கு முக்தி கொடுத்தனால் திருவாடாளி மேலுக்கு ஓரம் சொல்லல, நீ சரியான ஆம்பளை, இந்த இடம். இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், வாயை திறந்து ஒரு வார்த்தை நீ பேசுவ. எங்கேயே என்ன பேச விட்ட? எதுவுமே பேசக்கூடாது. அந்த அம்மா எந்திரிச்சு போறதுக்கு அன்னைக்குவாரு. அந்த அக்கா சிரிக்குது, ஏன் சிரிக்கிறோம் கேட்கு. இந்த அண்ணன் முக்கால் கொடுத்தாரு, பனி பெய்யுதுன்னு. நான் அதுக்கெல்லாமா நான் கிடைச்சேன். பேச விட்டா தானே பேச முடியும். பேசு பேசும் இடங்களுக்கு பெருமை சொல்லிக்கிறேன். பெருமை சொல்ல உமக்கு தெரிந்த பெருமையில சொல்லத்தானே வந்திருக்கேன். புதுசா ஒரு கோட்டை கட்டினால் புது கோட்டை என்று பேர் வந்தது. ஒரு கோட்டை கட்டினால புது கோட்டை என்று பேர் வந்தது. தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோட்டை கட்டினால் தேவ கோட்டை என்று பேர் வந்தது. இவ்வளவு பெருமையா பேசிருக்க, தெரிஞ்சிருக்கு, பதில் சொல்ல மாட்டேன். படிச்சிருக்கேன், பேசுறேன். அப்படியா? நான் படிக்காம வந்திருக்கேன். சரி, நீங்க சொல்றோட நான் கேட்கிறேன். நல்லா கேளுங்க, சொல்லத்தானே வந்திருக்கேன். உங்க பகுதியில உங்க ஏரியாவில தான் நல்லா கேளுங்க. கடற்கரை மணமேல்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. ஏன் அந்த ஊருக்கு மணமேல்குடின்னு ஊர் பேர் வந்துச்சு? மணமேல்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, சரக்க வாங்கிட்டு போய் மணல் மேல வச்சு குடித்ததினால் மணமேல் குடி அப்படின்னு பேர் வந்து. கைதட்டி அன்பு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த மாதிரி நான் படிச்சதே இல்லையாப்பா. படிக்கணும், அப்புறம் சும்மா அது போயிட்டு போகுது. இன்னொரு ஊரு நீ எப்படி சொல்றவாப்பா? நம்ம காரைக்குடி இருக்குல்ல? ஆமா. காரைக்குடி பக்கத்துல அந்த கரூர், அந்த கரூர் பக்கத்துல ஏம்பல்னு ஒரு ஊர். ஆமா. ஏன் அந்த ஊருக்கு ஏம்பல்னு ஊர் பேரு? ஏம்பல்னு ஏன் பேர் வச்சுன்னா, அந்த ஊர்ல 2 கோஸ்ட். நீ நானும் அடிதடி. ஏய், நான் ஊர் பேர் தான் கேட்டேன். அத சொல்லணுங்க, முதல்ல இருந்து வரலாறு சரியா சொல்லணும்ல. வரலாறா? நீ நானும் அடிதடி. சரி. அந்த குரூப்ல உள்ளவன் இங்க அடிக்கிறேன், இந்த குரூப்ல உள்ள அங்க அடிக்கிறேன். சரி. அடிச்சு பல்லு போய் விழுந்துருச்சு. அவன் சொல்றேன் ஏம்பல், இவன் சொல்றேன் ஏம்பல். அதான் ஏம்பல் ஏம்பல் ஏம்பல்னு பேர் வந்தது. ஏம்பலுக்கு இவ்வளவு பெரிய சரித்திர வரலாறுன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். படிச்சிருக்கேன், பேசுறேன், சும்மா சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய வரலாறு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆமா, சத்தியமா நல்லது. சரி, அதை விடுங்க. இன்னொரு ஊர் கேட்கிறேன். உங்க கடற்கரை வரேன். நல்லா கேளுங்க. கடல் ஓரத்துல அப்படி இந்த ரோடு இருக்குல்ல, கடல் இந்த பக்கம் வந்து ஊரு கட்டுமாவடி. அந்த கட்டுமாவடின்னு என் ஊர் பேர் வந்துச்சு. அந்த பக்கம் கடல். ஆமா, கட்டுமாவடின்னு ஏன் பேர் வந்துச்சு தானே? அதான் கட்டுமாவடி. கட்டுமாவடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, மீனவர்கள்லாம் அதிகாலையில் கடலுக்கு சென்று மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த ஒரு ஊரு சொல்றோம்னா அந்த விளக்கத்தை முறையா சொல்லணும்ல. முதல்ல இருந்து உடனே சொன்னா நல்லா தெரியாது. சரி, சொல்லுங்க. மீனவர்கள்லாம் அதிகாலையில் எழுந்து கடலுக்கு சென்று மீனை பிடிச்சிட்டு வந்து சரி அந்த ஏலக்கடையில வந்து கொட்டுவாங்க. சரி. ஒரு ஆள் சொல்லுவேன் 2500 ரூபாய் முரல் அப்படின்னு. சரி. ஒரு ஆள் சொல்லுவேன் சூட 1500 அப்படின்னு. சரி. ஒரு ஆள் சொல்லுவேன் ஊடகம் 2000 அப்படின்னு. சரி. கட்டுமா கட்டாதா புடி, அதான் கட்டுமாவடி. கட்டுமாவடி கட்டுமாடி பேரு. கைதட்டி 50 நெஞ்சா.
கட்டுமாவடிக்கு இப்படி ஒரு பேர் இருக்காப்பா? ஆமா. கட்டுமா கட்டாதா? காலையில பண்ணா போய் மீன் வாங்க பாருங்க, சொல்லுவா அதே மாதிரி ஏலத்தை விடுவாங்க. கட்டுமா கட்டாதா புடி, அதனால கட்டுமா அப்படி. நான் உண்மையாவே இந்த மாதிரி நான் இன்னைக்கு தான்ப்பா கேள்விப்படுறேன். வரலாறுங்கிறது சாதாரணப்பட்டது இல்லை உங்களுக்கு. ஆனா உண்மையா போயாங்க. சரி சரி, காரைக்குடின்னு என் பேர் வச்சு. காரைக்குடின்னு ஏன் பேர் வச்சுன்னா, காரைக்காலில் போய் சரக்கு வாங்கிட்டு வந்து கார்ல வைத்து குடித்ததினால் காரைக்குடி, காரைக்குடின்னு பேர் வந்து. காரைக்காலில் சரக்கு வாங்கிட்டு காரமா அந்த சரக்கை வெளியே வச்சு குடிச்சா மாட்டிக்கிடுவோம். அது தெரியாம குடிச்சோம்னா கார்லயே வச்சு குடிச்சாத்தான் காரைக்குடி. இவ்வளவு பெரிய சரித்திரம் இருக்கு, எனக்கு உண்மையா தெரியாதுங்க. சரி, இன்னொரு ஊர் கேட்கிறேன். திருப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. ஏன் அந்த ஊருக்கு திருப்பூர்னு ஒரு பேர் வந்து? திருப்பூர்னு ஏன் ஊர் வச்சுன்னா, இங்க இருந்து ஒருத்தன் போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கிட்டேன். சரி. இறங்கி ரூட்டு தெரியாம திரு திரு திருன்னு முழிக்கிறேன். சரி. இங்க புரு புருன்னு போக திருப்பூர் திருப்பூர் திருப்பூர், அதான் திருப்பூர். இவ்வளவு அழகா பேர். சரி, திருமயம்னு ஊர் பேர் வந்துச்சு. ஆமா. அந்த திருமயம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவே இருப்பதனால் திருநா உயர்ந்த, மையம்னா நடுவே. காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் மையத்தில் இருப்பதனால் திருமையம், திருமையம், திருமையம். எப்படியும் அந்த புத்தகம் உனக்கு மட்டும் கிடைச்சிருப்பா. அதான் கொரோனா நேரத்துல வாங்கி எல்லாம் படிச்சேன். எல்லாம் உண்மையா பாராட்டுரிய விஷயம், சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. சரி, அதுவே புதுவயல் இருக்கு. ஏன் ஊர் புதுவயல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, புதுசா ஒரு வயலை வாங்கியதுனால் புதுவயல் என்று பேர் வந்தது. அதுவே பழைய வயல் பேர் வந்துச்சுன்னா அது பழைய வயல். வயல் பழைய பழைய வயல். ஆமா. சரி, இந்த மேலூர் ஊர் பேர் இருக்குல்ல? ஆமா. ஏன் மேலூர் ஊர்? மேலூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இங்க இருந்து பைக் எடுக்கிறோம், எடுக்கையில 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் இப்படி போயில மேலே ஏறுதா, அதே மேலூர். மேலூர் போற வழியில கீழே ஒரு ஊர் பேர் செய்யா. அப்படி அங்க இருந்து அப்படியே இறங்கி வரமா 40, 30, 20, அதான் கீழூர். திருச்சி ஏன் இருந்துச்சு? திருச்சின்னு ஏன் இருந்துச்சுன்னா, அங்க போய் ஒரு ஆளு இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். திருச்சி 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 திருச்சி, அதான் திருச்சி. தொண்டின்னு ஏன் பேர் வந்துச்சு? தொண்டின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அங்க ஒரு நொண்டி இருந்தேன். நொண்டி போய் கட்டு போட்டு அது சரியா இல்லை, அதோட காலு தொங்க ஆரம்பிச்சிருச்சு. தொங்கிட்டே இருக்கையில போய் ஒரு டீ கடையில டீ கேட்டேன், அதே தொண்டி தொண்டி தொண்டி. நொண்டிக்கு காலு தொங்குச்சு, கட்டு போட்டேன் சரியா தொங்குச்சு, அது போய் தொண்டி தொண்டி. எவ்வளவுதான் படிக்கணும், சும்மா இருந்தா அப்படி வருமா என்ன? இவ்வளவு பெரிய சரித்திர வரலாறு புத்தகம் எங்க இருக்கு? அது யாருக்கும் தெரியும், நான் பத்திரமா வச்சிருக்கேன். நான் சொல்ல மாட்டேன், சொல்லி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறவா. திருப்பூர் வந்துச்சு. திருப்பூர் போய் திரு திரு திருன்னு முடிச்சு புருன்னு போனான்னு. திருப்பத்தூர்னு ஒரு பேரு. திருப்பத்தூர் என்ன, திருனா உயர்ந்த, புத்து அங்க இருக்கு, அதான் திருப்பத்தூர். திருப்பத்தூர் அப்படின்னு பேர் வந்து. இவ்வளவு தெளிவா பேசுறீங்க நீங்க. ஆமா. அப்படிப்பட்ட அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. என் தம்பி யாருன்னு சொல்லுங்க. அண்ணன் யாருன்னு தம்பி யாரு? தம்பி யாருன்னு கேட்டா அப்புறம் அண்ணன் யாரு கேட்டா தம்பி யாரு கேட்க மாட்டோமா? போட்டியா? எங்க போட விட்டாங்க போட்டியா? அண்ணனுங்களுக்கு நான் தான் தம்பி, தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன். நாங்க மொத்தம் 10 பேர். நாங்க மொத்தம் அதான் தம்பி 7 பேர் பிறந்தோம். பேச்சுன ஒரு எதிராளி, ஒரு நாரதருக்கு ஏத்த எதிராளினா இப்படி பேசினா தானே நம்மளுக்கு பேச்சுடைய திறமை வெளியில் போட. அடிச்சுட்டு வந்து பேசணும், சும்மா வந்து பேச முடியுமா? மொத்தம் 10 பேர் இருந்தேன். ஆமா. தக்கன் வசிஷ்டன் பிறகு இருக்கு மரிசி புலசியர் ஆங்கிலசர் அத்திரை புலவர் நாரதர். எனக்கு மேல 9 அண்ணன், நான் கடைசி தம்பி. அண்ணன்களுக்குனா தம்பி. சரி. நீங்க தம்பிகளுக்குனா அண்ணன் நீங்களே? ஆமா. அண்ணன் தம்பி எத்தனை பேரு? நாங்க அண்ணன் தம்பி 7 பேர். பேர் சொல்லுங்க. சுப்பிரமணி, ஆறுமுக, மலையாண்டி, முத்தப்பா, விருத்தவே, லோகு, முனியராஜ். இதுவரையிலும் இவ்வளவு வேகமா கேட்டவன பதில் சொன்ன யாருமே இல்ல. சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க தெளிவா சொல்றீங்க, மறுபடியும் சொல்லுங்க பாப்போம். சுப்பிரமணி, மலையாண்டி, லோகு, விருத்தவே, சுந்தர, லோகு, விருத்தவே. என்ன 6 பேர் வருது? ஒரு ஆள் போன வருஷம் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டேன். நீ இருக்கிற நல்ல மனுஷன் போயிட்டாங்க. அம்மா அப்புறம் போய் உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேரு? அண்ணன் 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ என்ன வேணும்? தம்பி வேணும். தம்பி எத்தனை பேரு? 3 பேர். 3 தம்பிக்கு நீ என்ன வேணும்? அண்ணன் வேணும். நீ அண்ணனா இல்ல தம்பியா? தம்பிக்கு அண்ணன், அண்ணனுக்கு தம்பி. அத 3 பேர் இருந்தாங்கல்ல, 3 பேர் இருந்தாங்கல்ல. ஆமா. நீ அண்ணனா தம்பியா? ஐயா தம்பி
அண்ணன் தம்பி 7 பேரியா? தம்பியா? ஆமா. தம்பிக்கு நீ அண்ணன்டா, நீ அண்ணனா தம்பியாடா? அண்ணன் தம்பி அவங்க வந்து 3 பேருங்க. அட 3 பேர். முதல்ல வந்து மூத்தவன். ஆமா. கடைசி வந்தவன் இளையவன். நடுவுல வந்தவன் நடுவுலவன். நீ எங்க பிறந்த? தேவட்ட பெரியாஜ்பத்துல 3ஆம் நம்பர் ரூமு சித்ரா நரசு. அது என்ன தேவகோட்டை பெரிய ஆஸ்பத்திரி 3ஆம் நம்பர் ரூம் சித்ரா நர்சரி எப்படி உனக்கு தெரியும்? எங்க அப்புறம் நாங்க தெரியாதா? இல்ல எனக்கு சந்தேகம். நீ என்ன இப்படி பொய் சொன்னா கூட சொல்லுவேன். ஐயா காலைல வேணா போன் அடிச்சுட்டாரு அந்த அம்மா வர சொல்றேன். நீ யார்கிட்டயா ஒரு ஆள்கிட்ட பேச? அங்கே பொழுதுங்கிற பொய்யா சொல்றேன். நீ யாரா ஒரு அம்மா கிட்ட கொடுத்து பேச சொல்ல முடியாது. உண்மையா எனக்கு தெரியும். கேட்பேன்னு சொல்லிட்டு புள்ள வத்த சீட்டு கொண்டு வந்திருக்கீங்க. பிள்ளை பத்த. சரி உங்களுக்கு அண்ணன் 3 பேர் இருக்காங்கல்ல? ஆமா. சரி இந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேர் இருக்காங்க? 3 அண்ணனுக்கு தம்பி வந்து 4 பேரு. 4 பேர் சரியா சொல்றீங்க. அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு கீழே தம்பி எத்தனை பேர்? 3 பேரு. இந்த 3 தம்பிக்கு அண்ணன் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேரு. நீங்க மொத்தம் எத்தனை பேரு? நாங்க அண்ணன் தம்பி 7 பேர். 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேரு? 4 தம்பி. 4 பேர். 3 தம்பிக்கு அண்ணன் எத்தனை பேரு? 4 பேர். 4 தம்பி 4 அண்ணன். மொத்தம் எத்தனை பேர் வர்றாங்க? அண்ணன் தம்பி பிறக்கவே இல்லையா? ஒன்று நான் தெளிவா தான் கேள்வி கேட்கிறேன். நீ தெளிவா தான் பதில் சொல்லு. 3 அண்ணனுக்கு தம்பி 4 தம்பி. 4 பேர். தம்பி உனக்கு 3 தம்பி இருக்காங்களா? ஆமா. இந்த 3 தம்பிக்கு அண்ணன் எத்தனை பேரு? 4 பேர். அப்ப எத்தனை பேர் வர்றாங்க? 8 பேர். நீ எத்தனை பேர் சொன்ன? 7 பேர். அப்ப இன்னொருத்தன் எப்படி வந்தேன்? இன்னொருத்தி எங்க அப்பாவோட அப்பாட்டி மகன். வந்தானே எப்படி வந்தா? முத்துராஜன் 500 ரூபா வாங்கினேன். ஆமா. செலவு பண்ணிட்டேன். சரி. இன்னும் எனக்கு பணம் தேவைப்படுது செலவுக்கு. ஆமா. உங்ககிட்ட 500 ரூபா வாங்குறேன். 1000 வாங்கிட்டா அதுல 300 ரூபா செலவு பண்ணிட்டேன். சரி. மிச்சம் 200 ரூபா இருக்கு. ஆமா. வாங்கின கடனை கொடுக்கணும். ஆமா. முத்துராஜன் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டேன். சரி. அவர் என்ன எவ்வளவு நான் கொடுக்கணும்? 400 ரூபா கொடுக்கணும். உன்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்துட்டேன். ஆமா. இன்னும் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபா கொடுக்கணும். 400 800. நான் எவ்வளவு போய் செலவழிச்சப்ப? 300. அப்ப 800 ஒரு 300 எவ்வளவு? 1100. நான் எவ்வளவு வாங்கினேன்? 1000 ரூபா. அப்புறம் 100 ரூபாய் கூட வச்சு சத்தியமே அம்மா தன்னாலும் எனக்குலாம் தெரியாப்பா. நானா எடுக்கலப்பா. எனக்குலாம் தெரியாப்பா. உன் கண்ணு முன்னால உன் காது கேட்கதானே கேட்கிறேன். ஆமா. அண்ணன் தம்பி 7 பேருங்க. ஒருத்தையும் கூட வந்திருக்கேன். வாங்கினது 1000. 100 ரூபா கூட வந்திருக்கு. ஐயா எனக்குலாம் சத்தியமா அது மலையாள கருப்பன் தன்னால எனக்கு தெரியாதுப்பா. அதெல்லாம் கண்ணால பார்க்கவே இல்லை. அப்புறம் 8 பேர் வந்தாங்க. 8 பேர் வரவே இல்லை. நான் நாடகத்துக்கு வந்து தவறியாப்பா. சரி யார் அப்பனே? என் மயனுக்கு அப்பே. எப்ப அப்பா வர? ஒரு குழந்தை வந்தவன அப்பா வரான். யாருக்கு பிள்ளை இருக்குது? என் முண்டாட்டிக்கு. அடுத்தவளுக்கு பிறகு பிள்ளைக்கு நீ எதுக்கு அப்பான்னு சொல்லி தர்ற? தாலி கட்டி இது என்னது அப்புறம் குழந்தை வந்தா அப்புறம் என் பிள்ளை இல்லையா? தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தண்ணியை போட்டு தூங்கணும். தண்ணியை போட்டு அப்புறம் பிள்ளை வரங்க. அது கல்யாணம் ஒண்ணா குழந்தை தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாங்கி வருவேன். வாங்கி வருவேன். அதானே உண்மை. உன் மனைவியுடைய வாங்கி வருவேன் தனிதானே? ஆமா. அதுக்கு பிறகு உன் பிள்ளையாவே? ஐயா நாங்க கல்யாணம் பண்ணி குழந்தை வந்துருச்சு. கல்யாணம் பண்ணி என்ன நடந்துச்சு? கல்யாணம் பண்ணி முதல் இரவு நடந்துச்சு. பெண்களுக்கு எத்தனை ராத்திரி? 9 ராத்திரி. ஏன் நவராத்திரி பூஜை இருக்கான்? மாங்கல்யம் நிலைக்கணும், புருஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டி அவங்க சாமி கும்பிடுறாங்க. அதனாலதான் நவராத்திரி. ஆண்களுக்கு எத்தனை ராத்திரி? 1 ராத்திரி. அது என்ன ராத்திரி? சிவராத்திரி. எல்லா ஆண்களுக்கு முதல் ராத்திரி சிவராத்திரி. அதானே முதல் ராத்திரி. அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ண முதல் ராத்திரி? ஐயா முதல் ராத்திரி வைக்கல, முதல் பகல்ல வேலை முடிச்சிட்டாங்க. முதல் பகல்ல வேலை முடிச்சாங்க. என்ன பெரிய ஆளு சொன்னாங்க. நீ பெரிய எங்க பெரிய ஆள் தான். பெரிய ஆள் என்ன உங்களுக்கு என்ன தெரியும் கேக்குறேன். பெரிய ஆள் நானும் எவ்வளவு வாங்குறேன்? மலுப்பணும்ல. சரி பேச்சு ஒண்ணு இருங்க. ஒண்ணும் தெரியாம இங்க ஒண்ணு வரல. தெரியாதவன் என்னத்துக்கு தெரியாம இங்க ஒண்ணு வரல. என்னது? சும்மா 5000 சும்மா கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு? எனக்கு உனக்கு சம்பளம் சொல்லணும்னா மனசு பக்கு பக்கம் நடிக்குமே. தனியா போட எனக்கு கல்வி சரஸ்வதி குடியிருக்க மம்மா கொடுக்க பேச்சு பாப்போம். வெள்ளை களி கொடுத்து வெள்ளை பரிமூண்டு வெள்ளை கமலத்தில் வைத்து இருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எண்ணி சரியாசனம் வைத்ததாயே கலைவாணி குடியிருக்காரா? ஐயா இணைத்தே கலைவாணி இருக்கா, சரஸ்வதி இருக்கா, எல்லாருமே இணைத்தே இருக்காங்க. நீ என்ன கிழிச்ச? நானும் பொண்ணும் தெரியாம இங்க உங்களுக்கு என்ன தெரியுமா பேசுங்க. பேசி பாப்போம். பேசுனீங்க. நானும் பேசத்தான் வந்திருக்கேன். சொல்லு பாப்போம். எத்தனை கவி தெரியும் உனக்கு? உங்களுக்கு எத்தனை தெரியும்? உனக்கு எத்தனை தெரியுமா? எனக்கு 100 கவி தெரியும். உங்களுக்கு எத்தனை தெரியும் சொல்லுங்க. நான் ஒரு 10 கவி
பேசுவேன். நான் 11 பேசுவேன். நான் ஒரு 500 பேசுவேன். 501 நான் பேசுவேன். ஒரு 1000 பேசுவேன். 1001 தெரியாத காத்துராஜா மொய்யா போடுறா. உன் வாழ்க்கையில இதோட 101க்கு மேல போட்டதே இல்லடா. நான் சாப்பாடு தக்கான மொய் போட முடியும். உனக்கு பத்திரிக்கை வைக்க கூடாதுடா. பேசுவோம் வாங்க. பேசுவோமா? பேசுவோம். ஆயக்கலையில் 64 ஏழு உணர்வுக்கு என்னம்மை தூய உருப்பலிங்க போல்வால் என் உள்ளத்துள்ளே இருப்பாங்க வராது இடர். என்னடா பேசுற நீ? நானும் பேசத்தான் வந்திருக்கேன். பேசு பாப்பா. மானமே அண்ணா மனமன்னு மனமனு மானமன் மன்னா நானே நானும் ஈனமா மானாமனன் மண்ணி முன்முன்னே நன்னேனும் மானா மணிமேனி மான் சொல்லியிருக்காங்க. திரும்ப சொல்லு பாப்பா. அதான் முதல்ல சொன்னல. மானமே அண்ணா மனமன்னு மனமனு மானாமன் மன்னா நானே நானும் ஈனமா மானாமனன் முன்னி முன்முன்னே நன்னேனும் மானா மணிமேனி மான் சொல்லியிருக்காங்க. புரியல, திரும்ப சொல்லு பாப்பா. எத்தனை சொல்லுவா சொல்லிட்டாங்க. கவையாகி கொம்பாகி காட்டகத்தில் நிற்குமா அவையெல்லாம் நல்ல மரம் சபை நடுவே நீத்தொலை வாசியன்னா குறிப்பிட மாட்டாதவன் நன்மரம். நான் சொல்றது எப்படி புரியுது? சொல்றா பாப்பா. துடித்து தடித்து தோகை கூத்தார கடிவளைத்து காற்று காரம் சொல்லியிருக்காங்க. திரும்ப சொல்லு. சொல்லிட்டாரு. அப்படி திரும்ப சொல்ல திரும்ப இல்ல அது பேசுற கவியில புது கவியா அவங்க பாரு அவங்க வேகமா சொல்லு 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 மனப்பாடம் பண்றது. சரி சரி, நான் மனப்பாடம் பண்றேன். உனக்கு புரிஞ்சா? எங்க புரிஞ்சா சொல்லு பாப்பா. அவ எங்கயா கவி பேசுற? யாரு நான் பேசுறேன் வந்துட்டாங்க. சரி. அரும்பு கோணிதி அந்துமணம் குன்றுமோ கரும்பு கோணிதி கட்டிகம் பாகுமா இரும்பு கோணிதி யானையை வெல்லலாம் நரம்பு கோணிதி நாமத கெஞ்சுவோம். புரிஞ்சா? புரியுது? கோணி கோணின்னு சொன்ன சொல்லு. பாதவர் பிள்ளை என்றால் வந்தவன் நாளை என்றால் யாதவர் யாதென்றும் இல்லை என்றால் சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்லு. புரியாது அந்த பக்கமா அதான் சொல்றேன். என்ன புரியல? எப்படிங்க இவ்வளவு தெளிவா சொல்றேன்? அண்ணா புரியல, அண்ணா புரியல, புரியல. பழனியால என்ன எனக்கு தான் சொல்லாரு. புரியல நான் தெளிவா தான் சொல்றேன். அதெல்லாம் புரியுதா? அதெல்லாம் ஆளு காசு விட்டு கூட்டி வந்தது. எவ்வளவு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. சரி பாப்பா பாப்பா பேசுங்க. நீ பெரியாளா நான் பெரியாளா? நான் பேசுவேன். ஒண்ணு இந்த இடத்துல ரெண்டு பேருக்கு நான் ஜெயிக்கணும், நீங்க தோக்கணும். இல்லைன்னா நீங்க தோக்கணும், நான் ஜெயிக்கணும். ஓயாம நான் தான் பண்ணாடே. ஒன்று நான் வெட்டி வெட்டி நீ தோல்வி. என் வாழ்க்கையில இதுவரை நான் தோல்வி அடைஞ்சதே இல்லை. அப்படியா? ஆமா. சரி பாப்போம். அப்படி நீ என்ற தோல்வி விட்டால் தோல்வி விட்டு நான் தான் தோல்வி அடைய மாட்டேன். உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த மேடையை 3 முறை வள வரணும். தோத்துட்டா ஒத்துக்கிட்டீங்கன்னா சரி சரி. நீங்க என்ன தோத்துட்டா இனிமேல் இந்த மேடையிலிருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கல. வேற கட்டை இருக்கோ? சரிப்பா, கட்டையை முடிக்கல. பாப்போம் பேசுவோம். பேசுங்க. நான் தயார். சரி வேற சரி. வானர மனிதனை நினைய தூக்கணும் தான் ஒரு நெறி சொல்லு தாண்டி பித்திரம் ஞானம கல்வியை நபிந்த நூல்கள் இன்னொரு குற்றி இடரலாம் என்று சொன்னார்களே. காணக்கன் குசியா கையறுக்க நாடுதே மானுக்கு வாய் திறக்க மாட்டாத வீணுக்கு எறும்பெல்லாம் பத்து எரிகிறது. ஐயோ அன்புலால் இட்டு அமுது சொல்லியிருக்காங்க. உரல் நிறைய மோதிரம் வேண்டும், உரகர் இருவர் புகந்திர வேண்டும், இடையில் பஞ்சேனும் பட்டேனு வேண்டும், அவர் கூறுங்கோட்டு நெஞ்சேனு வேண்டும் நன்று. கறிக்காய் பச்சடினால் உருக்கமுள்ள அத்தை மகள் உப்பு கான் சீச்சி உமி சொல்லியிருக்காங்க. நானு ரொம்ப நேரம் சமாளிச்சேன். உண்மையை வச்சுட்டு ரொம்ப நேரம் சமாளிச்சேன். ஏதாவது அவருடைய கவியில பிழையாவது கண்டுபிடிச்சு நிப்பாட்டி இல்லாம செஞ்சேன். ஏன்னா ஒரு சில நகைச்சுவை நடிகர் வந்து ஒரு குறிப்பிட்ட இது வந்து கவி பேசுவாங்க, ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க. ஆனா எப்படியாவது ஒரு எண்ணங்களை திசை திருப்பிடலாம் அப்படிங்கறதுக்காக நான் மாத்தி மாத்தி பேசி பார்த்தேன். ஆனா இவர் அதுல இருந்து மாறுவதாக தெரியவில்லை. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா போட்டின்னு ஒன்று வந்து விட்டால் அதனுடைய இலக்கத்தை பார்க்கணும். நம்முடைய கண்ணோட்டம் என்னவோ அந்த வெற்றி வரணுங்கிற இலக்கத்தை வரணும். அந்த இலக்கிலே சரியாக இருக்கிறார் கார்த்திகராஜ் அவர்கள். பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. இனிமே ஏன்னா இப்ப ஏன்னா காலமும் நேரத்தையும் கருத்து இல்லை, அடுத்த நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாது. காலத்தையும் நேரத்தையும் கருத்து கொண்டு இனிமேல் இந்த பகுதியில் எந்த மேடைக்கு வந்தாலும் சரி, இதே மேடைக்கு இன்னுமே கால நேரம்னா ஒண்ணு நம்ம நாடா ஒன்னும் அவசியம் இல்லை. எப்படி வேணாலும் பேசிக்கலாம். அப்படி இல்லை, அதெல்லாம் பேசுங்க. அம்மனை குண்டியா சுத்த சொன்ன வரும். அதே எனக்கு மனசு அம்மா எங்க அம்மனை குண்டியா சுத்தணுமோ? நீ தான் ஜெயிச்சன்னு சொல்லுங்க.
இல்ல நேரம் ஆச்சு மக்கள். அதுல நேரம்லாம் ஒண்ணும் ஆகல. அண்ணன் நேரமான ஆச்சு இல்ல. இந்த மக்கள் வந்து சித்தப்பா சொல்றாரு நேரம்லாம் ஆகல. வள்ளி நாரதனுடைய அதெல்லாம் தக்க கத்து தங்கச்சி தூங்க 5 மணிக்கு வந்தா போதும். மாலை பார்த்தேன் தூங்க நல்லா தூங்குமா பேசுங்க. அப்படியா? நான் அப்படியே தோத்துறணுமா அப்படியே ட்ரெஸ் இல்லாம சுத்தணுமா? அதுவும் எனக்கு அம்மாஜை முடிஞ்சு 2ஆம் நாள். சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லிய மறந்து விட்டார். சொன்னீங்க சுருக்கென்று சொல்லடி படுதாதாமே என்று சொன்னார்களே. உள்ள வந்து ஓங்கி சிலம் காத்து கொள்ள முழவனுங்க பேர்த்து விட்டல் அரிதா புலமும் சொல்லிருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனை முடிக்கணுமானே? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. முக்கியஸ்தர் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அவர் சொல்லல. மணி என்ன அவர் சொல்லல. நீமர் பேசியா முக்கியஸ்தர் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல. நாய் வேஷம் போட்டா கூட பண்ணி வேஷம் போட்டா பீய திங்க சொன்னாங்க. எனக்கு பகீர் பகீர் அடிக்குது. தின்னுட்டியா? பீய திங்க எனக்கு உறுத்துது. ஒரு பிரியாணியை திங்கம் சொன்னா கூட ரைட். பேச தெரிஞ்சாலும் பேசுங்க. உண்மையாவே தெரிஞ்சுதான் நான் பேசிருப்பேன். பேசுங்க. குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கட்டி அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டது போல் கரங்க நீட்டி பேச பத்திரிக்கை சிறங்க நாட்டியம் வச்சு அறிவிடா வச்சுக்கின்றேன். பொன்னாய் மணியாய் புறமாய் நாய்ஸா உள்ள போய் ஓப்பி அடிக்கலாம் பாக்குறியா? நான் விட மாட்டேன். பொன்னாய் மணியாய் புறமாயி அகமாயி புன்னமாயி மண்ணாய் விளைய ரவியாயி ஒட்டுமாயி முன்னாயி புண்ணாயி நடுவுமாய் சொல்லியிருக்காங்க. சரி, நான் உண்மையாவே நான் என்ன நினைச்சேன்னா எப்படியாவது உங்களை காப்பாத்திடலாம் நினைச்சேன். அதெல்லாம் ஒரு காப்பியே ஆத்த வேணாம். இல்ல என்ன செவிச்சா அது ஒண்ணு செவிக்காலும் செத்தா மேடையில் தாங்கம்யா. இல்ல உன்னை அம்மன முடியா ஓட வச்சலான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒரு என்னால பார்க்க முடியாது. அதுக்காக அதனால முடிச்சலாம். அப்படியா? சரி சரி. சொல்லி செய்வாசிரியா சொல்லாமலே செய்வாரியா சொல்லியும் செய்வாக்கியவர் நல்ல குலவாளி ஏற்கனவே பலாமாவை பாதிரி பாருங்க அகழ்வாரை தங்கம் தங்கம் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை சொல்லியிருக்காங்க. மெத்தனமை மெத்தனமை வெள்ளலா வேளத்தில் பட்டரும் கோல்பஞ்சு பயல் நெற்றிப்பட நெக்கூடா பறை பசுமரத்தின் ஆணிவேருக்கு நெக்குடுன்னு சொன்னார்களே. வெப்பூர்ல எங்கே கண்டாலும் தெரியாமல் ஆற்றிய போறன்னு சொல்லியிருக்காங்க. பரப்புயர நீர் உயர் நீர் உயர் நெல்லுயர் நெல்லுயர் குடியுயர் குடியுயர் கோடியுயர் கோடுவென்றால் நாம் உயர்வோம் என்று சொன்னார்களே. கற்கன் என்ற பிச்சப்புவின் கற்கன் என்று கட்டவன் இருக்க அதற்கு தகன் சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி 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 2 துப்பாக்கி 100 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இறந்தார் 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 பிறந்தார் இறந்தார் கேரத்துக்கு போக முடியல. முதுகத்திற்கு பக்கம் நாடாத்து போயிட்டு பாலும் மேலும் பாலும் தேனும் பாலும் தேனும் கலந்து அத்திப்பழம் ஊற வச்சு பாலும் தேனும் அத்திப்பழம் ஊற வச்சு சாப்பிட்டா நாட்டத்துக்கு நல்லது என்று சொல்லியிருக்காரு. காயம் மீது பொய்யா நாட்டத்தை பையனா ஓடலா 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 சொல்லியிருக்காங்க. ஊத்த குழியில வந்து அரை காசு கூட ஆடு பாம்பே சொல்லியிருக்காங்க. திருவிழா வட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு 10 லட்சம் பேர் வாங்கி 4500 ரூபாய் சம்பளம் வாங்கி அந்த காசு எல்லாம் செலவு 300 ரூபாய் மிச்சம் இருக்கு. எந்த ஒரு எந்தில் எந்த ஒரு எந்தில் முடிவே செய்வாக சுக்ராமய ஹசே ஹஜ்மய ஹஸ்மய ஹேமத்திலே ஹம்தில் ஹாசிய மேசராசி என்ன நட்சத்திரம்யா? மேசராசி பரிநட்சத்திர பிறந்து வளர்ந்தவராக அநேகர் பாரம்பரிய உனக்கு என்னையா பிரச்சனை இப்ப?